ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா அண்ட் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாட்டின் கிளாத்து, சில்க் காட்டனு. சில்க் காட்டன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4x4 அதாவது எடுக்க போகிறோம். ஓகேங்களா, கட் பண்ணிக்க போகிறோம் கிளாத்து. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. நம்மளுக்கு வந்து 5 பீசஸ் வேணும். ஸோ நான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபோல்டிங் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் 3 இன்ச்சஸ் தான் எடுத்துக்கிறேன், 4 இல்லை 3 தான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பீசஸ்க்கும் நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணுறத விட நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட் அ டைமில் ஒரு 4 to 5 உங்களுக்கு லீவ்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அதாவது இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு பெட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு அது கிடச்சிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம லைன் போட்டிருக்கோம்ல பெனில், அது கீழே அப்படியே வந்து சிசர் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கொயரி பண்ணால் இந்த நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணுறேன். கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ரெசின் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். இந்த டிசைன் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங்கில், அதாவது யாரா பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிசைனுக்கு 5 பெட்டல்ஸ் நம்மளுக்கு போதும். ஓகேங்களா, ஒரு 5 பீசஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். இதில் பார்த்துக்கோங்க, ஸ்கொயராக இருக்கா, இந்த ஃபோல்டிங் தான் ரொம்ப மெயின். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இது எப்படி மடிச்சிருக்கேன், அதாவது ஸ்கொயராக இருக்கிறத நடுவில் மடித்தேன். இது பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் மடித்தேன்னா இதை வந்துட்டு இந்த 2 போர்ஷனில் வைக்கணும். இப்போ திரும்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு திருப்பி கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பண்ணிட்டோமா, இது செகண்ட் ஒன் உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கோமா, இந்த ஃபோல்டிங்கை அதாவது ஓப்பன், இதுலேயும் ஓப்பன் இருக்குது, அதுலேயும் ஓப்பன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஓப்பனுக்கும் ஓப்பனும் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் டு இந்த ஷார்ப் வரைக்கும் கரெக்டாக வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் கையிலே பிடிச்சிக்கிட்டே அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த வந்து பேர்ல் பின் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேர்லெட் பின்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆகாமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்சைடில் வந்து உள்ள ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் எடுத்திருப்பேன். 3 பெட்டல்ஸ் தான்றனால இது மாதிரி நான் பஞ்ச் பண்ணாமல் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், தெரியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ பிகினர்ஸ்க்காக தான். இப்போ இதில் எத்தனை பெட்டல்ஸ் வச்சுருக்கோம், 4 வச்சுட்டோம். 4 வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இப்போ லாஸ்ட் ஒன் 5th வைக்க போகிறேன். 5 பெட்டல்ஸ் மட்டும் தான் வைக்கிறேன். 5th ஒன் பார்த்திங்கன்னா லாஸ்ட், இதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் ஒன் வந்து எப்போ போல் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி வைக்கிற மாதிரி வச்சிட்டோமா. இப்போ இது வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது ஒரு ஓப்பனாக இந்த ஓப்பனும், இது ரெண்டையும் சேர்த்து திரும்பி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஒன் வச்சோமோ அதே மாதிரி இந்த கார்னருக்கு அந்த கார்னர் மிடில் போர்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் பண்ண ஒர்க் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 ஓப்பனை நல்லா திரும்பி வந்து அது ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுட்டு இதையுமே நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மிடில் நான் சொன்ன போர்ஷன் வந்துருச்சா. இந்த மாதிரி கேப் கரெக்டாக கிடைக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு பார்த்துக்கோங்க. ஹூக் எப்படி மாட்டினது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேக் சைடும் திருப்பி காட்டுறேன். இந்த கார்னர் எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டே வர போகிறோம். ஸோ வாங்க அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீடில்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிளாத்தும் சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி 2 சேர்த்து பஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஒன்று பின்ன இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் அப்படியே நீங்கள் 2யும் ஜாயின் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். இப்போதைக்கு பின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த கார்னர் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருங்க. அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா, ரன்னிங் வந்துட்டு 2 கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்றதை மட்டும் நீங்கள் ஒரு டைமும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த ஃப்ளார் வந்து கரெக்டாக கிடைக்காது. இது வந்து ஸ்கொயரில் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக, இப்போ வந்து கீழே இந்த பேர்லெட் பின் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா,
அந்த மாதிரியே ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு எல்லாமே மெஷர் பண்ணுறது தான். ஸோ இன்ச்சஸில் நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் மெயின். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இப்போ ரன்னிங் ஸ்டிச் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து பர்லெட் பீன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு இப்போ லாஸ்டிங் எப்படி இருக்கா அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இப்படியே இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து மிடில் வந்து அந்த ஃபார்ம் கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த த்ரெட்டை மட்டுமே நல்லா கரெக்டாக நீங்கள் வச்சு அப்படியே புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாருங்கள் உள்ளே ஃபார்ம் ஆகிடுச்சு தெரியுதுங்களா. உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த பெட்டல்ஸ் பாருங்கள் 5 பெட்டல்ஸ் தனியாக வந்துடும். உள்ளுக்குள்ளே நீங்களாக வந்து கை வச்சு கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா. இது நல்லா இழுக்க இழுக்க உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே சுருங்கிட்டு போகும். பேக் சைடு வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த ஃபயர் வச்சு நீங்கள் சீல் கொடுத்தீங்கனாலே இன்னும் வந்து உங்களுக்கு அந்த பிசுறு சுத்தமாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும். இதே நம்ம வந்து அலிகேட்டர் கிளிப்பில் இல்லைனா குழந்தைங்களுக்கு ஹேர் பேண்டில் இல்லை நம்மளே வந்து சாரீக்கு இப்போ வந்து ப்ரூச்சஸ் பார்த்திங்கன்னா சாரீக்கு வந்து சாரீ கலர் ப்ளவுஸில் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்தேன். நீங்கள் அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக எடுத்து அடுத்தடுத்த லேயர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் உள்ளுக்குள்ளே சின்ன லேயர் கொடுக்க போகிறேன். இந்த கலருக்கு இந்த ரெட்டு கான்ட்ராஸ்ட் எடுத்திருக்கேன். 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதை வந்து 3 எடுத்தோம்ல இது வந்து 2. ஸோ 2/2 அதே மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பர்லெட் பீன்ஸ் நான் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ 3 தான் இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படியே ரன்னிங் அப்படியே கொடுத்துக்கிறேன். பார்த்துட்டே வாங்க தெரியும். அந்த 3 பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அப்படியே ரன்னிங் கொடுத்துட்டே வாங்க. பாருங்கள் தெரியும். இதுக்கும் வந்து பிகினர்ஸ் நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 3 மட்டும்தான் அப்படின்னால அப்படியே கண்டினியூஸாக நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவுட்டரில் வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் பேட்டர்ன் ஃபஸ்ட் ஒனுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் புல் பண்ணி அப்படியே இழுக்கணும். இப்போ பாருங்கள் இழுக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்டாக ஃபார்ம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நீங்கள் புல் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாலாம் இழுத்துறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அது கரெக்டான ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வராது. ஸோ கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து 3 பெட்டல்ஸ் தான். ஸோ இந்த 3 பெட்டல்ஸ்க்கு அவுட்டரில் 5 பெட்டல் அப்படியே வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். பாருங்கள் அழகாக இந்த 2 கலருக்கு இது நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பேக் சைடில் நான் சொன்ன மாதிரி இந்த பிசுரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து உங்களோட ஆப்ஷன் அதாவது பேர்ல்ஸ் மட்டுமே கொடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணியே வெறும் பேர்ல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். பேக் சைடில் இந்த பிசுரெல்லாம் எடுத்துடுங்க. இது அப்படியே வந்துட்டு நான் ஃப்ரேமில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மிடில் போர்ஷன் இப்போ ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒன்றா க்ரிப்பாக நல்லா கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேப் தெரியணும் ஓகேங்களா. இது வீடியோ நல்லா உங்களுக்கு ஃபோக்கஸாக தெரியுதான்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த ஓப்பன் தெரியும் ஓகேங்களா. இந்த 3 லேயர் அழகாக தெரியும். அவுட்டரில் 5 லேயர் கரெக்டாக அழகாக தெரியும். இதில் வந்து நான் இந்த கப் மாதிரி இருக்கிற இந்த ஃப்ளாரை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எப்போவுமே நம்ம லாக் பண்ணும்போது ஒரு பேர்ல் கொடுத்துப்போம்ல அதே மாதிரியே
பேர்லை தள்ளிட்டு உள்ளே அந்த ஃப்ளார்க்குள்ளே பஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நான் ப்ரூச்சஸில் நான் வந்து கவர் பண்ணுற ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.